மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி மற்றும் பொன்னாடை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இப்போது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு புனரமைக்கப்பட்ட அண்ணா மேம்பாலத்திற்கான கல்வெட்டை திறந்து வைக்குமாறு சென்னை அண்ணா மேம்பாலத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புனரமைக்கப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அர்ச்சனி, வணக்கம். சென்னை மாநகரனுடைய முக்கியமான சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலத்தினுடைய அந்த புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவுற்று தற்போது தமிழக முதலமைச்சர் அவற்றை பார்வையிட்டு தொடங்கி வைக்கக்கூடிய, திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த அண்ணா மேம்பாலம் சென்னை அறிந்த அனைவருக்குமே தெரிந்த ஒரு முக்கியமான இடம். அண்ணா மேம்பாலம், ஜெமினி மேம்பாலம் என்றும் நாம் குறிப்பிடுவோம். இது சென்னையில் கட்டப்பட்ட முதல் மேம்பாலம். திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு மேம்பாலம் இது. இந்த மேம்பாலம் 50 ஆண்டுகளை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில், அதாவது 1973ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கட்டப்பட்ட மேம்பாலம் இது. தற்போது அந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போதும் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் ஆங்காங்கே சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை சரி செய்து இன்னும் பலப்படுத்தி அதற்கு மெருகூட்டி வர்ணம் பூசி தமிழக அரசு தேவையான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது பார்வையிட்டு அந்த புனரமைக்கப்பட்ட மேம்பாலம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் திறந்து வைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவா வேலு, அதே போல தொகுதியினுடைய MP தயாநிதி மாறன், சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை பொன்விழா ஆண்டை ஒட்டி சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த புனரமைக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வேகமாக நடைபெற்று இந்த பணிகள் தற்போது முடிவுற்றிருக்கின்றது. இந்த மேம்பாலம் மட்டும் இல்லாமல் மேம்பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பூங்கா மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலை, அதே போல அருகில் இருக்கக்கூடிய தூண்கள், கான்கிரீட் அந்த விஷயங்கள் போன்றவையெல்லாம் முழுவதுமாக வண்ணம் பூசப்பட்டு, அதே போல அந்த சோர்களில் லேசான அந்த விரிசல், அந்த வண்ணப்பூச்சி எல்லாம் உதிர்ந்திருந்த இடங்களில் புதிதாக வர்ணம் பூசப்பட்டு தற்போது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலத்திற்கு கீழ் பேரறிஞர் அண்ணாவுடைய புகைப்படமும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவற்றை பார்வையிட்டு தற்போது தொடங்கி வைக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.